குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக ஒரு ஃபிஷ் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக ஒரு கைட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்ட்ரி சைஸ் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹைஸ்ட்ரி கிளிக் பண்ண உடனே அதனுடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதனுடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக ஒரு ஃபிஷ் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக ஒரு கைட் அனிமேஷன் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லேயர் 1ல் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் கீ Ctrl+R. நான் ஆல்ரெடி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். கைட் இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இமேஜ் ஸ்டேஜில் இம்போர்ட் ஆகிருக்கு. இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு Q, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து சின்னது பண்ணிக்கலாம். நம்ம தேவையான சைஸுக்கு இமேஜை கம்மி பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்த உடனே நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுத்த பிறகு தான் நீங்கள் டியூனிங் அப்ளை பண்ண முடியுதுன்னு காட்டுது. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். தென் லேயர் 1ல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கிளாசிக் மோஷன் கைடு கொடுத்த உடனே நமக்கு கைட் லேயர் க்ரியேட் ஆகுது. கைட் லேயரில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் ஷார்ட்கட் கீ P, நான் ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன். தென் லேயர் 1ல் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இமேஜ் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிற பாத்தோட எட்ஜுக்கு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 இமேஜை பாத்தில் எண்ட் பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி பார்க்குறது மூலமாக நீங்கள் இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதை டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரெஸ் என்டர். இப்போது கைட்டோட இமேஜ் நமக்கு பாத்தில் கரெக்டாக மூவ் ஆகலை. ஸோ லேயர் 1ல் மிடில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஓரியன்ட் டு பாத் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கைட் பாத்தில் கரெக்டாக ரொட்டேட் ஆகி மூவ் ஆகுது. இதை SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl-Enter. இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னா கைட் லேயரையும் லேயர் 1ஐயும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. F5 தென் Ctrl-Enter. தென் இதில் நியூ லேயர் 1 க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் க்ளவுடோட இமேஜை இம்போர்ட் பண்ணணும். Ctrl-R. ஆல்ரெடி க்ளவுடோட இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ளவுடை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு Q, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். க்ளவுட் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகி போகிறது போல் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளாசிக் டியூன். தென் டைம்லைனில் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 க்ளவுடை அப்படியே ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு Ctrl-Enter. இப்போ நம்ம ஸ்டேஜோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேஜுக்கு வெளியே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கலர் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் லைட் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். இதை SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl-Enter. ஸோ இந்த லெசனில் கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக எப்படி ஒரு கைட் அனிமேஷன் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி புது புது டெக்னிக்ஸ் அனிமேட் 2021ல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.